இந்த ராத்திரி வேளையிலே நான் இன்று வசனம் கூறுகிறேன். சங்கீதம் 92 12வது வசனம். நீதிமான் பனியைப் போல் செழித்து லீபானோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். நீதிமான் பனியைப் போல் செழிப்பான். நீதிமான் பனியைப் போல செழிப்பார்கள். நம்மளுக்கு கொஞ்சம் பேர் நல்லா வாழ்கிறது இப்படி யோசிக்கிறோம். ஏன்டின்னா அவங்க நீதிமானாக இருக்கிறனால அவர்களை தேவன் உயர்த்துகிறார். சங்கீதம் 92 12வது வசனம். நீதிமான் பனியைப் போல செழித்து லீபானோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். அதாவது அன்போடு ஐக்கியத்தோடு வாழ்வோமாக என்று கூறப்படுகிறது. அன்போடும் லீபானோனில் உள்ள தேவதாருவைப் போல் வளருவான். கேதுருவைப் போல் வளருவான். இப்படின்னா சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் கர்த்தருடைய வசனத்தில் இசைந்து அதன்படி நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளைப் போல வளருவார்கள் என்று கூறப்படுகிறது. நீதிமான் பனியைப் போல் வளருவான். சிலவங்க பார்த்தா நல்லா தூங்கி இருக்கிறாங்க. எப்படின்னா அவர்கள் நீதிமானாக இருப்பதனால தான். நம்மளும் அப்படி தான் இருக்கணும். நீதிமானாக இருக்கா நம்மள ட்ரை பண்ணணும். கெட்ட வாழ்க்கையும் வேண்டாத வழிகளிலும் போகாமல் கர்த்தருடைய வழியிலே போக நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் பனியை போல் வளருவோம். நாம் இந்த ராத்திரி வேளையில வசனம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஆவிக்குரிய மன்னாவாக இருக்கட்டும் என்று கூறுகிறேன். ராத்திரியில இயேசு ஆனவரை பார்க்க வேண்டும். அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். ஆகவே அவ்வாறாக நாம் வாழ்வோமாக. சிறு பிள்ளைகள் இருப்பானால் என்னுடைய இந்த வீடியோ சேனல் கொடுப்பீர்களானால் அவர்களுக்கும் புரியும். நீதிமானை போல் வளர வேண்டும். நல்ல நடக்கையோடு இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்திருந்தால் அதில் ஆண்டவர் மன்னிப்பாராக. ஆண்டவர் மன்னித்து மறக்கிற கர்த்தர். நாம் அதை யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பிந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழுவதுதான் லீபானோனில் கேதுருவைப் போல் வளருவான். சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சமாதானத்தோடு இருக்கிற அந்த தான் லீபானோனில் கேதுருவைப் போல் வளருவான் என்று அர்த்தம். நாம் மன்னாவாக வாழ வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை மன்னாவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது தேவனுடைய வசனத்தை கூறுகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுவோமாக. தேவனை ஏற்றுக்கொண்ட அநேகருக்கு அவர்களுக்கெல்லாம் கனம் செய்ய வேண்டும். ஆமீன்.